ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த விலாக் வந்து நம்ம ஷாப்பிங் போனதை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஸோ என்ன ட்ரெஸ்ஸுன்றதை இந்த விலாகில் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ரொம்பலாம் இல்லைங்க, எப்போவுமே தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணுவோம், அப்படிலாம் பொங்கலுக்கு பண்ணுவோம். இந்த வருஷத்தில் 2 டைம்ஸ் ஷாப்பிங் பண்ணுவோம், அதுவும் படைக்கிறதுக்காக வச்சு கும்பிடுவோம்ல அதுக்காக. பெரிய பசங்களை விட சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் சர்வேஷ்காக நான் எடுத்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து க்ரீன் கலர் எல்லாமே எனக்கு இந்த வாட்டி வந்து அமைஞ்சிடுச்சு. ஸோ அவங்க அப்பாவுக்கும் க்ரீன் தான் எடுத்தேன், இவனுக்கும் க்ரீன் கலரில் தான் சட்டை எடுத்தேன். பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் மாதிரி வரும். இதிலே வந்து பெல்ட்டு அந்த டை எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1200 ருபீஸு இவனுது. அடுத்து பாப்பாவுக்கு வந்து பர்த்டேவும் நெக்ஸ்ட்டு வரோம் இந்த மந்த்து. அதனால எப்போவுமே 2 ட்ரெஸ் நாங்கள் எடுத்துருவோம் பாப்பாவுக்கு. பொங்கலுக்கு ஒன்று, பர்த்டேக்கு ஒன்று, அப்படி தான் போடுவோம். 2 ட்ரெஸ்ஸையுமே வச்சு நாங்கள் படைச்சிருவோம். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படைச்சிட்டு தான் எப்போவுமே ட்ரெஸ் எல்லாமே போடுவோம். புது ட்ரெஸ் வந்து படைச்சிட்டு மாட்டுப்பொங்கலுக்கு படைச்சிட்டு காணும்பொங்கலுக்கு தான் போடுவோம். பாப்பாவுக்கு வந்து 1300 ருபீஸ். இது வந்து ஒரு பிங்க் கலரில் கோட்டு வித் அம்பர்லா. அந்த ட்ரெஸ் வந்து ஒரு அம்பர்லா மாடலில் ஒரு கவுனு, அதுக்கப்புறம் ஒரு லெக்கின்ஸ் மாதிரி வருது. நல்ல லேயராக சூப்பராக இருந்தது. ரொம்ப சாஃப்டாக இருக்கா. அவள் வந்து இப்படி தான் போடுவாள், அந்த புசு புசுன்னு எடுத்தால் போட மாட்டேன்வா. ஸோ அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காட்டன் மெட்டீரியல் மாதிரி தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ இவங்க 2 பேர் ட்ரெஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப காசு அதிகம். இவளுக்கு வந்து 1300, அவனுக்கு வந்து 1200. அது இல்லாமல் அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் நாங்கள் எடுத்தோம். 2 நைட்டி எடுத்தேன். எனக்கு ஒரு நைட்டி, அப்புறம் அத்தைக்கு ஒரு நைட்டி எடுத்தேன். இது வந்து 210, 210 ரூபா. அத்தைக்கு வந்து 230 ரூபா. அவங்களுக்கு வந்து டபுள் எக்ஸல், அதனால் காட்டன் நைட்டி தான். இந்த நைட்டிலாம் வந்து இந்த மாதிரி நாங்கள் நிறைய பர்ச்சேஸ்க்கு போகும்போது இது போல் ஒரு நைட்டி 2 அப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவோம். ஸோ தனித்தனியாக இந்த பர்ச்சேஸ்லாம் இல்லை, ஒரே தான் நாங்கள் வந்து பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, அதுக்கப்புறம் ஆடி மாதம் படைக்க, இதுக்காக மட்டும்தான் ட்ரெஸ் எடுப்போம். அடிக்கடி இந்த ட்ரெஸ் எடுக்கிற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி வெட்டிங் டேக்கு, பர்த்டேக்கு அதுக்கெலாம் எடுக்க மாட்டோம். நான் 4 லெகின்ஸ் வாங்கினேன். அது வந்து 500 ருபீஸ்னு சொன்னாங்க. ஸோ என்கிட்ட இல்லாத கலராக ஒரு 4 கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 டாப்ஸ் எடுத்தேன். அந்த டாப்ஸுக்குமே அந்த லெகின்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகிடுச்சு. இது வந்து அத்தைக்காக எடுத்த சாரீ. இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாசி கலர், பச்சை கலர் மாதிரி தான் இருக்கும், அதில் எல்லோ பார்டர். இந்த டாப் வந்து 200 ருபீஸு. அத்தையோட சாரீ வந்து 300 ருபீஸு. என்னோடய டாப்ஸ் எல்லாமே 200, பியூர் காட்டன் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம லெக்கின்ஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஷால் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இருந்தாலும் ஒரு 3 ஷால் வந்து 40 ருபீஸ் ஒன்று சொல்லிட்டு 3 ஷால் வந்து 3 கலரில் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது வந்து இப்போ இருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகாது, நான் ஆல்ரெடி வச்சுருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ் காமிச்சிட்டேன்னா, ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி மாடல் எடுத்தால் தான் பிடிக்குன்றதுக்காக அவளுக்கும் தம்பிக்கும் வந்து எப்போவுமே வந்து அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப கிராண்டாக, ரொம்ப ஜிகு ஜிகு அப்படிலாம் நான் எடுக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் எடுப்பேனே. நான் வந்து ஃபஸ்ட்டு அவளோட ட்ரெஸ்ஸை காமிக்கல சொல்லிட்டு திரும்பவும் நான் எடுத்துட்டேன் போல் இந்த வீடியோவில். திரும்பவும் அவளோட ட்ரெஸ்ஸை நான் இதில் காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து அவளுக்கு 2 ட்ரெஸ் எடுத்தலையா, இன்னொரு ட்ரெஸ் வந்து எல்லோ கலரில் எடுத்திருந்தேன். அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து நல்ல பஃப்னு இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு கூட. இவனுக்கு வந்து செக்ஷன் வந்து கீழே இருந்தது. பார்த்தீங்களா, நாங்கள் வரும்போதே கீழே வந்து தான் இவனுக்கு எடுத்தோம். இவனுக்கு எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் என் தம்பிக்கு 3 பேருக்குமே சட்டை வந்து ஒரே மாதிரி மேட்சிங்காக க்ரீனாகவே எடுத்துட்டோம். 3 பேரும் ஒரே மாதிரி போடுவாங்கன்னு சொல்லிட்டு. லோக்கிக்கு வந்து இன்னொரு ட்ரெஸ் எடுத்தேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பொம்மை போட்டுட்டு இருந்தது. அது வந்து 900 ருபீஸ் தான் இந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து பொங்கலுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் நான் ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப வந்து வின்டர் சீசனுக்குலாம் போடலாம். அந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்குது. அந்த துணி கிளாத் வைஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அப்படியே வந்து ரொம்ப பஃபியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸே. ஆனால் தாராளமாக ஒரு 894 நினைக்கிறேன், 900 ருபீஸ்க்கு தாராளமாக இது எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் ஒன்றா அவளுக்கு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதில் அவள் எது வேணால் பொங்கலுக்கு இல்லை எது வேணால் பர்த்டேக்கு அவளோட விருப்பம் தான், எது வேணால் அவள் எடுத்து போட்டுக்குவா. அதுக்கப்புறம் இந்த லெக்கின்ஸ்லாம் காமிச்சிட்டோன்னா, இந்த சாரீ வந்து நம்ம வந்து இப்போது இந்த காதி காட்டன் சாரீலாம் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் வந்து எனக்கும் எங்கள் அண்ணிக்கும் ஒரே மாதிரி 2 சாரீ எடுத்துக்கிட்டோம். மேட்சிங்காக ஒரே போல் கட்டலான்னு சொல்லிட்டு அண்ணி ஒரு கலர் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து இந்த கலர், என்கிட்ட பிங்க் கலர் ஒன்று கூட கிடையாது. மோஸ்ட்லி நான் பிங்க்கே எடுக்க மாட்டேன். என்னமோ இந்த டைம் இந்த சாரீ கலெக்ஷனில் பிங்க் வந்து நல்லா இருக்கா போல் தோணுச்சின்னு செலக்ட் பண்ணி எடுத்தேன். கட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் இதுக்கு வந்து கான்ட்ராக்ட் ப்ளவுஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து பியூர் சாஃப்ட் காதி காட்டன் சாரீஸ் தான். ஸோ இது உடம்புல வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து அப்படியே ஸ்டிப் பண்ணிக்கும். ஸோ நான் எடுத்து 4 லெக்கின்ஸில் இந்த கலர் ஒன்று, இதை வந்து இன்னொரு டாப்புக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஆஷ் கலர் வந்து அந்த ப்ளூ கலர் டாப்புக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாப்பாவுக்கு வீட்டில் போட்டுக்கிற மாதிரி இது போல் ஒரு 80 ருபீஸ்னு இது போல் ஒரு 2 பேண்ட் மாதிரி எடுத்தேன். மேலே டாப்லாம் இருக்குது, பேண்ட் மட்டும் நைட் வேர் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த தீபாவளி பொங்கல் டைம் போனால் மட்டும்தான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுக்காக தனித்தனியாக நான் பர்ச்சேஸ்க்கெலாம் போனதே கிடையாது.
கிடையாது. எங்கள் மாமனாருக்கு வந்து சட்டை பிட் எடுத்தாச்சு, ஒரு பேண்ட்டு க்ரீன் கலரில் எடுத்தாச்சு. அவர் வந்து இது ஸ்டிச் பண்ணி அவர் போட்டுக்குவார். அதுக்கப்புறம் வந்து இந்த சட்டைங்கெல்லாம் 3 சட்டை நான் எடுத்தேன் என் ஹஸ்பண்டுக்காக, தம்பிக்காகவும். ஸோ அவங்க வந்து இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு டார்க் நீலமும் லைட் க்ரீனும் எடுத்தேன். பேண்ட் வந்து ப்ளூ கலரே எடுத்துட்டா மேட்சிங் ஆகிடும் சொல்லிட்டு நாங்கள் ப்ளூ கலரில் ஜீன் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் தம்பிக்கு வந்து ஒரு சட்டை எடுத்தேன், அது வந்து இந்த க்ரீன் கலரு, அவனுக்கும் ஒரே மாதிரி மேட்சிங்காக எடுத்துட்டோம். 3 சட்டை வந்து 275 ஒரு சட்டை. 3 சட்டையை எடுத்தோம்னா ஒரு சட்டைக்கு 50 ருபீஸ் ஆஃபர். ஸோ 150 டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இது வந்து 225 தான் ஒரு சட்டை. தாராளமாக வாங்கலாம், குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது, கலர் நிறைய இருக்குது. எல்லாருமே 3 சட்டையாக எடுத்தாங்க. ஏன்னா 3 சட்டை எடுத்தால் மட்டும்தான் 150 டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 2 எடுத்திங்கன்னா 50 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் எல்லாருமே 3 சட்டையாக அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, நாங்களும் ஒரு 3 சட்டை எடுத்தோம். அதில் என் தம்பிக்கு ஒன்று, எங்கள் ஹஸ்பண்டுக்கு 2 எடுத்தேன். கலர் மட்டும் கொஞ்சம் மேட்சிங்காக எடுத்துக்கிட்டேன். பேண்ட் வந்து 600 ருபீஸ் தான். அதனால் ப்ளூ கலர் பேண்ட் எடுத்துக்கிட்டேன். 2த்துக்குமே சட்டைக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு டிஷர்ட் வந்து 300 ருபீஸ்க்கு எடுத்தோம். ஸோ இதுவுமே நல்லா இருந்தது குவாலிட்டி. பிங்க் கலர், லைட் பிங்க், அவங்க பொண்ணு ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருக்கட்டும் சொல்லிட்டு பிங்க் கலர் எடுத்தேன். அது இல்லாமல் எனக்கும் பாருங்கள் பிங்க்கு சாரீ, பாப்பாவுக்கு பிங்க்கு, எல்லாமே பிங்க்காகவே அமைஞ்சிச்சு. பார்த்து எடுத்தால் கூட இப்படிலாம் அமையவே அமையாது. நம்ம பார்க்காம ஏனோ தானோ ஏதோ ஒன்று அவசரமாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, பாரு நீ மேட்சிங் நான் மேட்சிங் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம் எல்லோரும். ஒருத்தருக்கு அது அப்படியே மேட்சிங்காக ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் இப்போ காமிச்சிட்டேன், என்னென்ன ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நாங்கள் பர்ச்சேஸ் போயிட்டு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் கலெக்ஷன் இவ்வளோ தான். ஸோ பொங்கலுக்கு வந்து எல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். நான் எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். எல்லாரும் இதே அன்புடன் இதே நேசத்துடன் இருக்கணும். இது நம்மளுடைய நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி பொங்கலுக்கு ஒரு 20 saree எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன்.